ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான டைஸ் ஐரே அப்படின்ற ஒரு தரமான ஹாரர் த்ரில்லர் மலையாள படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்குங்க. இந்த படம் ஒரு சிம்பிளான கதைக்களமா இருந்தாலும் சில இடங்கள்ல நம்மள பயமுறுத்தி இருப்பாங்க. ராத்திரி நேரம் கும்மு இருட்டுல ஹெட்போன்ஸை மாட்டிக்கிட்டு இந்த படத்தை பாத்தீங்கன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு காட்சியிலையாவது மிரண்டுருவீங்க. நான் ஏன்டா நடு ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா நான் அந்த மாதிரி தான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி, ஓகே. இந்த படத்தோட பேரு டைஸ் ஐரேஸ். இதற்கான மீனிங் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல, அதனால கூகுள்ல செக் பண்ணா தீர்ப்பு நாள் அப்படின்னு வருது கைஸ், அதாவது ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்ட்டு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ரோஹன் அப்படின்ற ஒரு பணக்கார இளைஞன் ஈஸி கோ பர்சனா இருந்துட்டு இருக்காருங்க. வாழ்க்கையில அவருக்கு தேவையானது எல்லாமே இருக்கு, அதனால ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில கனி அப்படின்ற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு கோஸ்டிங் பண்ணிடுறாருங்க. அதாவது கொஞ்ச நாள் அப்படியே பழகிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கண்டுக்காம விட்டுறது, கலட்டி விட்டுட்டு காணாம போயிடுறது. இப்படி தான் இஷ்டத்துக்கு வாழக்கூடிய ஒரு ஆள் தான் ரோஹன். இவர் கோஸ்டிங் பண்ண அந்த கனின்ற பொண்ணு திடீர்னு இறந்து போயிடுறா. அவ இறந்து போனதுக்கு அப்புறம் ரோஹனோட வீட்டுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த அமானுஷம் ரோஹனை நிம்மதியா இருக்க விடாம பண்ணுதுங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூடியூப்ல போடுற வீடியோஸோட லிங்க் எல்லாம் அதுல வந்துரும். நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்ற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு கிடைச்சிரும். உங்களுக்கு அது வேணும்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் வேலை நடந்துட்டு இருக்கிறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த பில்டிங்ல வேலை பார்க்கறவங்க வழக்கம் போல அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு கான்ட்ராக்டர் இருக்கிறாருங்க. அந்த கான்ட்ராக்டர் பில் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு டீ குடுக்கறதுக்காக டீ கொண்டு வந்திருப்பாங்க, அதுவும் கிளாஸ்ல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கான்ட்ராக்டரோட டேபிள்ல கொண்டு போய் ஒரு கிளாஸ் வைக்க அந்த கிளாஸ் பட்டுன்னு கீழே விழுந்து உடைஞ்சிருங்க. அதை இந்த கான்ட்ராக்டர் பாக்குறாரு, அதுவும் விசித்திரமான பார்வையில பாக்குறாருங்க. ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு அந்த கான்ட்ராக்டரோட உள்ளுணர்வு சொல்லுது போல. அந்த நேரம் பார்த்து அவர் போன் அடிக்க ஆரம்பிக்குது. அட்டன் பண்ணா ஏதோ ஒரு தகவலுங்க. எப்போ எப்படி நடந்தது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உடனடியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இந்த கான்ட்ராக்டர் வீட்டுக்கு போனா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரே கூட்டமா இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஏதோ ஒரு பிரச்சனையாட்டு இருக்கு. பார்த்தா தீயணைப்பு துறையினர்கள்லாம் வந்திருக்காங்க. கயிறை கட்டி அங்க இருக்கக்கூடிய கிணத்துக்குள்ள இருந்து எதையோ ஒன்று தூக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாங்க தெரிய வருது, இந்த கான்ட்ராக்டரோட பக்கத்து வீட்டுல இருந்த கனின்ற பொண்ணு கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிருக்கா. சோ அந்த பொண்ணோட உடம்பு அந்த தண்ணிக்குள்ள ஊறி பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ஆயிருக்குங்க. குறிப்பா அந்த பொண்ணோட கையை காட்டுவாங்க பாருங்க, அந்த கையெல்லாம் விரைச்சு போய் அந்த கையில இருக்கக்கூடிய நரம்பெல்லாம் தெரியும், பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். இதை பார்த்து இந்த கான்ட்ராக்டர் பயங்கர ஷாக்கா வராரு. அங்கதான் இந்த படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. அங்க கட் பண்ணா இந்த படத்தோட ஹீரோவான ரோஹன் அப்படின்ற ஒரு இளைஞனை காட்டுறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோஹன் ஒரு ஈஸி கோ பர்சனுங்க. பசங்க பொண்ணுங்க பப்பு பார்ட்டி அப்படின்ட்டு தன்னோட வாழ்க்கையை தன்னோட இஷ்டப்படி டிசைன் பண்ணிட்டு ஹாப்பியா வாழக்கூடிய ஒரு நபருங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்காரு. அந்த பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இவர் கிச்சன் கிட்ட போறாரு. அங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் யார்ட்டையோ பேசிட்டு இருக்காரு. ஹீரோ கேக்குறாரு, என்னடா இம்பார்ட்டன்டா பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு. மச்சா கனி இருக்கால, கனி அப்படிங்கும் போது, கனியா எந்த கனி அப்படின்னு கேட்க, அதாண்டா நம்ம கிளாஸ்மேட் கனி, அவ சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாலாண்டா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு திக்குன்னு ஆகுது. அப்படியே பாக்குறாரு. எப்போ அப்படின்னு கேட்க, இறந்து 2 நாள் ஆச்சா, நேத்து தான் இறுதி சடங்குலாம் பண்ணாங்களாம் அப்படின்னு சொல்ல, எதற்காக சூசைட் பண்ணாலாம், சூசைட் நோட் ஏதாவது இருந்ததா அப்படின்னு ஹீரோ கேட்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா, குரூப்ல மெசேஜஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் ஃபோன் பண்ணி சொன்னா, நம்ம ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாமாடா, நாளைக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி போலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. அதுக்கப்புறம் வீட்டுல நல்லா பார்ட்டி பண்ணிட்டு ஹீரோ மட்டையாயிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில கண் முழிக்கிறாரு. ஹீரோவோட வீட்டுல ஹீரோ மட்டும் தான் கைஸ் இருக்கிறாரு. வேலை பார்க்கறதுக்காக ஒரு வேலைக்காரக்கா இருக்காங்க. அந்த அக்கா காலையில வந்துட்டு ஈவினிங் போயிருவாங்க. அது போக கேட்ல ஒரு செக்யூரிட்டி இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பால்கனில நின்னுட்டு அவரோட மொபைல் போன்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பதாங்க நமக்கு தெரிய வருது, இந்த கனின்ற பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் பிரைவேட்டா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் ஏகப்பட்டது ஹீரோட போன்ல இருக்குதுங்க. ஒரு போட்டோஸையா இவர் ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க போல. நிறைய சாட்ஸ் எல்லாம் கூட இருக்குதுங்க. அது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து கிளம்புறாருங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் கனியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வெளியில இந்த நெய்பர் இருக்கிறாருங்க, கான்ட்ராக்டர். அவரு நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க கனியோட கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்றாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க 2 பேரும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா நம்ம ஹீரோ சங்கர் அசோசியேட்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. சங்கர் சாரோட பையனா நீங்க அப்படின்னு இந்த கான்ட்ராக்டர் கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உங்க அப்பாவை எனக்கு நல்லா தெரியும், ஒரு வாட்டி நான் மீட் பண்ணிருக்கேன், நம்ம எல்லாம் சேம் ஃபீல்டு தான், சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனியோட வீட்டுக்குள்ள இந்த கான்ட்ராக்டர் கூட்டிட்டு போறாருங்க. கனிக்கு போட்டோ வச்சு முன்னாடி விளக்கெல்லாம் பத்த வச்சிருப்பாங்க. கனியோட அப்பா உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல அங்கிள் அப்படின்னு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் கால் வந்துருங்க. அவர் ஏதோ வந்துடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாரு. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கனியோட தம்பியான கிரண் எங்க அப்படின்னு கேட்க, அவன் மாடியில் இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாடிக்கு போறாருங்க. மாடிக்கு போற வழியில தான் இந்த கனியோட ரூம் இருக்கு. கனியோட ரூம்குள்ளேயே நுழையிறாரு. கனியோட ரூம்குள்ள கனி பயன்படுத்திட்டு இருந்த பொருட்கள், மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. அங்க இருக்கக்கூடிய கிளிப் ஒன்று எடுத்து கையில பாத்துக்கிட்டே அந்த ரூமை சுத்தி பாக்குறாருங்க. கனி வந்து பரதநாட்டியம் ஆடக்கூடிய பொண்ணாட்டு இருக்குதுங்க. பரதநாட்டியம் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாம் அந்த இடத்துல ஃப்ரேம் பண்ணி மாட்டப்பட்டிருக்கும். இப்போ நம்ம ஹீரோ கனியோட தம்பியை பாக்குறதுக்காக மொட்டை மாடிக்கு போறாரு. கனியோட தம்பி செவுத்துல ஃபுட்பால் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுடைய பாடி லாங்குவேஜ் பிஹேவியர்லாம் ஏதோ கஞ்சா
குடிக்க மாதிரி இருக்குங்க. எப்படிடா இருக்கு அப்படின்னு ஹீரோ கேட்க எல்லாம் ஓகே தான், சிகரெட் வச்சிருக்கீங்களா, அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட இருந்து ஒரு சிகரெட் வாங்கிக்கிறான். அங்க உட்காந்துட்டு இருக்கிற தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறான். என்னோட கசின்ஸ் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு கேட்டுட்டு சரி உன்னோட இழப்புக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல என்ன பண்றது, நடக்கணும்னு இருந்துச்சு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்பால் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ கேட்கிறாரு அவ இறந்து போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதாவது கேட்டாளா சொன்னாலா அப்படின்னு சொல்ல ஜென்ரலாவே அந்த அளவுக்கு நாங்க எதுவும் பேசிக்க மாட்டோம், பர்சனலா எதுவும் ஷேர் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல சரி உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா தயங்காம என்கிட்ட கேளு நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் ஓகே தான், ஆனா எனக்கு தூக்கம் தான் வர மாட்டேது, அந்த விண்டோ கிட்ட யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரியே என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே ஃபீல் ஆயிட்டு இருக்கு, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா ஏன்னா நான் தான் முறையா கனி கிணத்துக்குள்ள கிடக்குற அப்படின்றதையே பார்த்தேன். ஆரம்பத்துல ஏதோ துணி மிதக்குதுன்னு தான் நினைச்சேன், ஏன்னா மேல இருந்து பார்க்கும்போது நமக்கு அப்படித்தானே தெரியும். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற ஆடுங்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லும் போது தான் அது கனி அப்படின்றதே தெரிய வந்தது. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா அவளை கிணத்துக்குள்ள இருந்து தூக்கி வெளியில வச்சாங்க இல்லையா, சதஞ்ச நிலையில இருந்து அவளுடைய முகம் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. சரி நான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாரு. வீட்டுல இருக்கக்கூடிய வேலைக்காரக்கா சாப்பிடறதுக்கு எடுத்து வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வேண்டாம் அப்படின்றாருங்க. அப்புறம் உங்க அம்மா கால் பண்ணாங்க, ஆக்சுவலா உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க, லைன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. சார் சைட் விசிட்டுக்காக போயிருக்காருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா வாஷ்ரூமுக்கு போறாரு. ஃப்ரெஷ் அப் ஆகுறாரு. குளிச்சுட்டு வந்து டேபிள்ல இருக்கக்கூடிய மொபைலை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப என்னவோ ஒண்ணு அவரோட கண்ணுல தட்டுப்படுதுங்க. என்னன்னு பார்த்தா காலையில கனி வீட்டுக்கு இவர் போயிருந்தார் இல்லையா, கனியோட ரூம்குள்ள இருந்த கிளிப் எடுத்து பாத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, சோ அந்த கிளிப்பை இவர் கையோட எடுத்துட்டு வந்திருக்காருங்க. அந்த கிளிப்பை டிராயருக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டு டோரை லாக் பண்ணிட்டு படுத்துறாருங்க. ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது ரூமுக்குள்ள பயங்கரமா காத்தடிக்குதுங்க. அங்க இருக்கக்கூடிய கர்டன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி விலகுது. இவர் பட்டுன்னு கண் முடிச்சு அந்த கர்டன் கிட்ட போயிட்டு வெளியெல்லாம் பாக்குறாரு. வெளியில ஒண்ணுமே இல்ல. பார்த்தா இவர் ரூம் டோரை லாக் பண்ணிட்டு தானே படுத்தாரு, ரூம் டோர் ஓபன்ல இருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்ட வந்தா ஒரு மாதிரி கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. இவருடைய ரூம் மாடியில இருக்குதா, கரெக்டா அந்த ஸ்டெப் கிட்ட வந்து நிப்பாரு. ஏதாவது சத்தம் கேக்குதா அப்படின்னு சொல்லி நின்னு கவனிப்பாரு. அந்த சத்தம் கேட்காது. அதுக்கப்புறம் ரூம் டோரை லாக் பண்ணிட்டு போய் படுத்துருவாருங்க. அடுத்த நாள் காலையில இந்த கனியோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய கான்ட்ராக்டரை நம்ம கிட்ட காட்டுவாங்க. இந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு வயசான அம்மா இருக்காங்க. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அம்மாக்கு டீ கொண்டு போய் கொடுக்குறாருங்க. அப்ப இவர் ஒரு மாதிரி தும்மிக்கிட்டே இருக்காரு. ஏன்டா இந்த மாதிரி தும்மிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி அம்மா கேட்க அதுக்கு இந்த கான்ட்ராக்டர் சொல்றாரு இவர் நாள் முழுக்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை பார்க்கறதுனால சிமெண்ட் மண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மூக்குல ஏறி இந்த மாதிரி அடிக்கடி தும்மல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாரு. மாஸ்க் போட்டாது வேலை பாருன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற. சரி இந்த வேலை வேண்டாம், இதை விட்டுட்டு உன்னுடைய அப்பா செஞ்சுட்டு இருந்த வேலையாவது செய்டா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்த கான்ட்ராக்டர் சொல்றாரு இந்த கான்ட்ராக்டோட அப்பா வந்து முன்னொரு காலத்துல மந்திரம் மாந்திரிகம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளு. என்ன கேட்டா அப்பாவே அந்த வேலையை பார்த்திருக்க கூடாதுன்னு தான் சொல்லுவேன். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்நேரம் உனக்கு பென்ஷன் வந்துகிட்டு இருந்திருக்கும், நம்ம நிம்மதியா ஜம்முன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை, என்ன நானே பார்த்துப்பேன் அப்படின்னு அம்மா கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய கனின்ற பொண்ணுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றது முன்கூட்டியே உனக்கு தெரிஞ்சிருக்குது, உனக்கு தோணுன மாதிரியே அந்த பொண்ணுக்கு நடந்துருச்சு, இது முன்கூட்டியே நீ ஊர்க்காரங்க கிட்ட சொல்லிருக்கலாமே அப்படிங்கும் போது எனக்கு தோன்றதெல்லாம் ஊர்க்காரங்க கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு உனக்கு முன்கூட்டியே அறிகுறியா தெரிஞ்சிருக்குது, சோ இது எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்காதுரா, உனக்கு வந்து அப்பா ஆசீர்வாதத்தின் மூலமா கிடைச்ச பாக்கியம் அது, அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்குமே இருக்கு அப்படின்னு சொல்ல ஆசீர்வாதத்தை வச்செல்லாம் என்னால ஒன்றும் வாங்க முடியாதுமா, இங்க பணம் தான் எல்லாமே, பாத்தியா கால் வந்துருச்சு நான் வேலைக்கு போகணும், உங்களுக்காக தோசை விட்டு வச்சிருக்கேன் மறக்காம சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ பிரேக் எடுக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவாரு நான் அடுத்த வாரம் பெங்களூர் போலான்னு இருக்கேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆமா நீ எப்போ யூஸ் போலான்னு இருக்க அப்படின்னு கேட்க நான் இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்றாரு. அப்ப டிக்கெட் இன்னும் நீ புக் பண்ணல அப்படின்னு கேட்க இல்ல அப்படின்றாரு. ஃப்ரெண்டு சொல்றாரு பார்ட்டிக்கு அடுத்த நாளே நான் ஊருக்கு போறதா இருந்தது, ஆனா இந்த கனி இறந்து போன விஷயம் வந்து மனதளவுல என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு, அவ இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல சரி விடு நடந்து போச்சு இல்லையா சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. கார்ல ஃபுல்லா சவுண்ட் வச்சுட்டு ஜாலியா பாட்டு கேட்டுட்டு வீடு வந்து சேர்றாரு. அங்க கட் பண்ண கனியோட வீட்டை காட்டுறாங்க. கனியோட தம்பி போன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்பா பார்த்துக்கிட்டே அம்மாட்ட பேசுறதுக்காக போவாங்க. கனியோட அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. நம்ம பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா இந்த முடிவு எடுத்திருப்பா, அவ மனசு இன்னும் பாடுபட்டிருக்கும் அப்படின்னு சொல்ல அப்பா சொல்றாரு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணமே அப்படிங்கும் போது நம்ம ஒண்ணுமே பண்ணல அப்படின்ட்டு அழுகுறாங்க. அப்பா சொல்றாரு சரி விடு நம்ம என்னதான் அழுதாலும் போனவ திரும்ப வரவா போறா, அவதான் போயிட்டால அப்படிங்கும் போது அதுக்கு அம்மா சொல்றாங்க அவ எங்கேயும் போல அவ இங்கதான் இருக்கா அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. வீட்டுக்கு வெளியில அப்படியே சலசலன்னு காத்தடிக்க ஆரம்பிக்குது. பெட்ரூம்ல நம்ம ஹீரோ நிம்மதியா தூங்கிட்டு இருக்காருங்க. திடீர்னு ஹீரோடைய தலையை யாரோ ஒருத்தங்க கோதுன மாதிரி ஃபீல் ஆகுது. பட்டுன்னு ஹீரோ கண் முழிச்சு எழுந்திருச்சாரு. தலையை தொட்டு பார்த்துட்டு சுத்தியும் புத்தியும் பாக்குறாரு. ரூம்குள்ள யாரையுமே காணும். டோர் ஓபன்ல இருக்கு. அதே சமயம் பெட்ல யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்து எந்திரிச்சா அந்த பெட் உள்ள போயிட்டு அப்படியே மேல வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி மேல வருது. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு அதிர்ச்சியா இருக்குது. பார்த்தா கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த கொலுசு சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே போனா செவுத்துக்கு அந்த பக்கம் இருந்து வருதுங்க. ஹீரோக்கு அல்லு விட்டுருதுங்க. ஏன்னா தன்னந்தனியா இந்த வீட்டுல இருந்துகிட்டு இருக்காரு. இவரை தவிர வேற யாருமே கிடையாது. இந்த மாதிரி அமானுஷமான ஆக்டிவிட்டி 2வது நாளா தொடர்ந்து நடக்குது. அதுக்கப்புறம் இவரால தூங்கவே முடியலங்க. கீழே வந்து ஹால்ல இருக்கிற சோஃபால அப்படியே உட்கார்ந்தாரு. காலையில விடிஞ்சிருதுங்க. மாடியில இருக்கக்கூடிய அவரோட ரூமுக்கு போகாம
பார்க்காம அப்படி ஸ்டெப் கிட்டே நின்றுட்டு இருப்பாரு. அப்போ கனியோட வீட்டுக்கு போகும்போது கனியோட ரூமுக்கு போற வழியில இருக்கக்கூடிய ஸ்டெப் கிட்டே ஒரு நின்ன ஃபீலிங் அவருக்கு வருதுங்க. சோ கனியோட ஆன்மா தான் தன்னை ஹண்ட் பண்றதா ஹீரோ நினைக்கிறாரு. இவர் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பாரு. வேலைக்காரக்கா வந்துட்டு சார் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு மாடிக்கு போவாரு. ரூம்குள்ள எட்டி எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவாருங்க. இன்னொரு பக்கம் இந்த கான்ட்ராக்டர் அப்புறம் அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஆளுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து கனி விழுந்து இறந்து போன அந்த கிணறை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பெரிய தகரமெல்லாம் வச்சு வெல்டிங் எல்லாம் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இனிமேல் இந்த இடத்துல இருக்க வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ஃபிளைட் டிக்கெட்ஸை புக் பண்ணிடுறாருங்க. வழக்கம் போல இவர் விளையாடுறதுக்காக டர்ஃப் கோர்ட்டுக்கு போவாரு. அங்க விளையாட மாட்டாரு, வெளியிலேயே நின்று யோசனையில நின்றுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வீடு வந்து சேருவாருங்க. ராத்திரியான அந்த வீட்டுல இவர் மட்டும் தானே இருப்பாரு. ஒரு ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் எடுத்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸை மூடி வச்சுட்டு நகருவாருங்க கை கழுவுறதுக்காக. அப்ப பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தா அந்த ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீமை மூடி வச்சிருந்தார் இல்லையா, அந்த மூடி மட்டும் பட்டுன்னு பறந்து போய் கீழே விழுங்க. ஹீரோ யோசனை பண்ணிட்டு அந்த மூடி எடுப்பாருங்க. பட்டுன்னு ஹீரோடைய தலை யாரோ ஒருத்தங்க கோதி விட்ட மாதிரி இருக்கும். பட்டுன்னு ஒரு ஷாக் ஆயிருவாருங்க. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டினா பரவாயில்ல, திரும்ப திரும்ப ஹீரோடைய தலையில யாரோ ஒருத்தங்க அடிக்கிற மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆகும். சுத்தியும் முத்தியும் பாப்பாரு, அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு தரன்னு இழுத்துட்டே வந்து ஹீரோட கழுத்தை யாரோ ஒருத்தங்க நெருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. அப்ப கையை யாரோ ஒருத்தங்க கட்டிக்கிற மாதிரி அந்த அச்சு பதியுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து நகரத்துக்கு முயற்சி பண்ணுவாரு. ஹீரோவா அடிச்சு நகர விடாம படுக்க வச்சிருங்க. இங்க கட் பண்ணா கிணத்துக்குள்ள இந்த கனி மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. ரோஹன் ரோஹன் அப்படின்னு சொல்லி இந்த கனி நம்ம ஹீரோவை கூப்பிடுற மாதிரி ஹீரோக்கு கேக்குது. பட்டுன்னு கண்முடிச்சா செக்யூரிட்டியும் வீட்டுல வேலை பார்க்குற அக்காவும் தான் வந்து எழுப்பிட்டு இருப்பாங்க. என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்க நேற்று ராத்திரி நடந்ததெல்லாம் ஹீரோ நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் வீட்டுக்குள்ள வரும்போது ஸ்டெப்பு கிட்ட நீங்க விழுந்து கிடந்தீங்க, மூக்குல பாருங்க ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்ல டிஷ்யூ எடுத்து ஹீரோ அதெல்லாம் துடைக்கிறாருங்க. அப்ப செக்யூரிட்டி சொல்றாரு, உங்களை பார்த்து நாங்க பயந்துட்டோம், உடனடியாக உங்க அப்பாக்கு கால் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துருது. சும்மா எது எடுத்தாலும் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவீங்களா, உங்களை யார் இதெல்லாம் சொல்ல சொன்னது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்னும் இல்ல டாட், எல்லாம் நார்மல் தான் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆபீஸ்க்கு கடைசியா நீ எப்போ போனது, நீ எப்போ போலான்னு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு போறேன் டாட் அப்படிங்கும் போது ஒழுங்கா அங்க நடக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்தையுமே பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அப்பா திட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோ குளிக்கிறதுக்காக வாஷ்ரூமுக்கு போறாரு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது கனியோட ஆன்மா தான் அப்படின்னு ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. போன்ல இருக்கக்கூடிய கனியோட வீடியோ பாக்குறாருங்க. கனி தான் பாத்தீங்கன்னா ஹீரோவை எப்போதுமே மடியில படுக்க வச்சு தலையை கோதி விட்டுட்டு இருப்பாங்க. இவர் அந்த வீடியோ பார்த்துட்டு திட்டுறாரு, நீ தேவையில்லாம என்னோட லைன்ல குறுக்கிட்டு இருக்க, என்னோட தலையில முடி இருக்கிறதுனால தானே என் தலையில நீ கை வைக்கிற, இப்போ என்ன பண்றேன்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிம்மர் எடுத்து அவரோட தலையில இருக்கக்கூடிய முடிய அவரே ட்ரிம் பண்ணிடுறாருங்க. அளவான முடியை மட்டும் மண்டையில வச்சுக்கிட்டு நேரா இந்த கான்ட்ராக்டர் மீட் பண்றதுக்காக போறாருங்க. ஒரு கடையில உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசுறாங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் பெருசா பரிச்சயம் இல்ல, ஒரு நாள் மீட் பண்ணதுக்காக என்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா தான் இருக்குது, இருந்தாலும் நான் ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த ஷேர் பண்றாருங்க. உங்க பக்கத்து வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்த அந்த கனின்ற பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாளா டேட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களாம். ஆனா இவர் ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக மட்டும்தான் கனி கூட பழகிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாள்லயே இந்த கனி பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரஷர் போட ஆரம்பிச்சிருந்திருக்கா. கல்யாணத்துல இவருக்கு விருப்பமே இல்லை அப்படின்றதுனால அப்படியே பேசுறதையும் மெசேஜ் பண்றதையும் கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த கனியோட லைஃப்ல இருந்து கழுடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் நினைச்சது ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்குது. நீண்ட நாட்களாவே பாத்தீங்கன்னா கனிக்கிட்ட இருந்து எந்த போன் காலும் மெசேஜஸும் வராம இருந்திருக்குது. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்ல. திடீர்னு ஒரு நாள் இவருக்கு ஒரு தகவல் வந்து சேர்ந்திருக்குது, இந்த மாதிரி கனி இறந்து போயிட்டான்ட்டு. இப்ப இறந்து போய் அவளுக்கான இறுதி சடங்குலாம் முடிஞ்சது. ஆனாலும் பாத்தீங்கன்னா இவரோட வீட்டுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்கிறதாகவும் அந்த ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி இருக்கிறது இந்த கனியோட ஆன்மா தான். எனக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், இதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது அப்படிங்கும் போது நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல அப்படிங்கும் போது ஆக்சுவலா கனி என்ன அட்டாக் பண்றா. ராத்திரி நேரம் வீட்டுக்குள்ள கொலுசு சத்தம் கேக்குது, ஃபுட் ஸ்டெப் கேக்குது, என்னால வீட்டுல இருக்கவே முடியல, நீங்க கனியோட ஃபேமிலி கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்ல கனியோட ஃபேமிலி கிட்ட போயிட்டு நான் என்னன்னு பேசுறது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சம்திங் ஏதாவது ஒரு பூஜை பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், அது அவங்க ஃபேமிலி ஆளுங்க பண்ணாதான் கரெக்டா இருக்கும், எனக்கு வேற சொல்யூஷன் தெரியல, இதை நான் யார்கிட்ட சொன்னாலும் யாரும் நம்ப போறதும் இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இதெல்லாம் சொன்னா கனியோட குடும்பத்தினர்கள் ஏத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல எங்க அப்பா உங்களுக்கு தெரியும் நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்களை தேடி வந்தேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஜென்ரலாவே ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா உடனடியா அவங்களுடைய ஆன்மா இந்த உலகத்தை விட்டு வெளியில போகாது. 16ஆம் நாள் காரியம் நடக்கிற வரைக்கும் அவங்களுடைய ஆன்மா இந்த ஊருக்குள்ளேயே தான் இருக்கும். குறிப்பா அவங்களுக்கு பிடிச்சவங்க கூடயே இருக்கும். அதனாலதான் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா 16ஆம் நாள் காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி ஒருத்தங்க துர்மரணம் அடைஞ்சு இறந்து போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. உங்களோட விஷயத்துல இப்ப எனக்கு என்ன சொல்யூஷன் தரதுன்னு தெரியல, பட் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இந்த கனியோட 16ஆம் நாளுக்கு, அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, 16ஆம் நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாரு, நல்லா குடிக்கிறாரு, வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரம்ஸ் எல்லாம் பயங்கரமா தட்டுறாரு, இப்படியே நாட்களை கடத்த ஆரம்பிக்கிறாருங்க. தூங்குறதே இல்லைங்க இவரு. அந்த 16வது நாள் வருது, அக்காக்காக தம்பி தான் பாத்தீங்கன்னா அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அதை தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பாக்குறாரு. அதே சமயம் கான்ட்ராக்டரும் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. நல்லபடியா இந்த 16ஆம் நாள் காரியம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போறாரு, பெட்டை பாக்குறாரு,
பெட்டெல்லாம் சரி பண்ணிட்டு அப்படியே படுத்துறாருங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த பார்ட்டிக்கு கனியோடைய பிரதரான கிரணையும் இன்வைட் பண்ணியிருக்காருங்க. அந்த பையனும் வீட்டுக்கு வரான். அந்த பையன் கூட ஹீரோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ரெண்டு பேரும் குடிச்சிட்டு தம் அடிச்சிட்டு தனியா நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ அங்க ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கிறல்ல, ஒரு சேஞ்சுக்காக தான் உன்னை இந்த இடத்துக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த கிரண் சொல்றான் நான் வேலைக்கு போலான்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு. பட்டுன்னு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த காசை கொஞ்சம் செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உங்ககிட்ட காசு கேட்டனா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பயங்கரமா கோவப்பட்டு, நான் சும்மா செலவுக்கு கொடுத்தேன்டா கோவப்படாத அப்படிங்கும் போது, என்ன பார்த்தா காசு கேட்கற மாதிரி இருக்குதா, என் மூஞ்ச பார்த்தா காசு கேட்கற மூஞ்சி மாதிரி இருக்குதா, ஏதோ நீ பார்ட்டி கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன், என்ன கூப்பிட்டு நீ அசிங்கப்படுத்துறியா, நான் உங்ககிட்ட ஏதாவது உதவி கேட்டனா, நான் கரெக்டா தானே இருக்கேன்னு சொன்னேன் அப்படிங்கும் போது காமாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் இவன் அழுகுறான். இவனே சமாதானப்படுத்துறான். அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி அழுதுறா, நீ வந்து அழுவாம இருக்கிறல்ல, அதனாலதான் இப்படி இருக்கிற, உன் மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கணும்ல, அதனால நீ கம்ப்ளீட்டா அழுதுரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் அழுதுகிட்டே இருப்பான். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இருடா உனக்கு ட்ரிங்க் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் ஊத்திக்கிட்டு இருக்கும் போதே சம்திங் ராங்னு ஹீரோக்கு தோணும். திரும்பி பார்த்தா இந்த பையனோட பனியனை பிடிச்சி பின்னாடி யாரோ ஒருத்தங்க இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கண்ணுக்கு எந்த உருவமும் தெரியாது. இந்த பையனும் அப்படியே திரும்பி பார்க்க நம்ம ஹீரோ கிரண் அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு அந்த பையனை தூக்கி கீழே தள்ளி விட்டுருது. அங்க இருக்கக்கூடிய செவுத்துல அடிச்சு கீழே வந்து விழுந்து அவனோட ரெண்டு காலுமே கட்டாயிருங்க. அதே சமயம் மூஞ்சி வாயெல்லாம் பயங்கரமா அடிபட்டிருக்கும். ரத்த வெள்ளத்துல கீழே கிடப்பான். உடனடியாக நம்ம ஹீரோ அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாருங்க. ஃபேமிலி ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கனி இறந்த துக்கத்துல அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்போ பையன் ரொம்ப சீரியஸ். அந்த இடத்துக்கு அந்த கான்ட்ராக்டர் பாத்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு, நீங்க எதுக்கு தேவையில்லாம அந்த பையனை பார்ட்டிக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, அவன் குடிச்சிட்டு மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு தான் போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. சப்போஸ் உங்க மேல கேஸ் போட்டா கூட நீங்களாம் பெரிய ஆளுங்க, ஈஸியா வெளியில வந்துருவீங்க, எதுக்கு சார் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்டர் திட்டுறாரு. அதுக்கு ஹீரோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்றாரு. ஒரு எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லன்ட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. இவர் கையில அந்த கனியோட கிளிப் இருக்கும். அதை வளைச்சா டிப்புன்னு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த கிளிப்பை வச்சு வளைச்சுக்கிட்டே இருப்பாருங்க. அடுத்த ஒரு டிப்புன்னு சவுண்ட் வரும்போது அங்க இருக்கக்கூடிய லைட் பிளிங்க் ஆகும். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கிளிப்பை வளைப்பாருங்க. பட்டுன்னு பவர் கட் ஆயிரும். இப்போ கும் இருட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள தனியாதான் ஹீரோ நின்னுக்கிட்டு இருப்பாருங்க. அப்ப கீழே அமானுஷமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். இவர் போன்ல டார்ச்சை போட்டுக்கிட்டு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாரு. ஆனா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்தா கிச்சன்ல இருக்கக்கூடிய சிங்க்ல தண்ணி வந்துகிட்டு இருக்குங்க. போய் அவர் அந்த பைப்பை ஆஃப் பண்ணுவாரு. பக்கத்துல இருக்கக்கூடிய பிளேட்ஸ் எல்லாம் ஒன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்து உடைய ஆரம்பிக்கும். அதை பார்த்து இவர் மிரண்டு போயிருவாரு. அப்படி இவர் பயப்படும் போது செவுத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சில உருவம் தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் பெரிய பெரிய சைஸ் உருவமா தெரிய ஆரம்பிக்கும். அதை பார்த்து இவர் ரொம்பவே பயந்து போயிருவாருங்க. அதுக்கப்புறம் இவரோட ரூமுக்கு போற வழியில அந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா ஹைட்டா ஒரு உருவம் நின்னுக்கிட்டு இருக்குங்க. அந்த உருவம் இவரோட கண்களுக்கு தெளிவா தெரியும். அந்த உருவம் கால்ல அப்படியே சலங்கைய மாட்டிக்கிட்டு நகர்ந்து போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டை விட்டு வெளியேறின வருதாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே போல. இந்த கான்ட்ராக்டர் அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வர சொல்றாரு. இந்த கான்ட்ராக்டரும் வீட்டுக்கு வர்றாருங்க. வீட்டுக்கு வந்து அந்த வீட்டை அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனை சொல்றாருங்க. இவ்வளவு நாள் இந்த கனி தான் என்ன பழி வாங்குறதுக்கா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வீட்டுல இருக்கிறது ஒரு பெண் கிடையாது, அது ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்ல அவருக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குங்க. இந்த கான்ட்ராக்டர் கேட்கிறாரு, இது கட்டின வீடா இல்ல வாங்கின வீடா அப்படின்ட்டு. இல்ல கட்டின வீடு தான் அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டுல யாராவது இறந்துருக்காங்களா அப்படின்னு கேட்க, இல்ல யாருமே இறக்கல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி ரீசெண்டா நீங்க யாராவது டெத்துக்கு போனீங்களா அப்படின்னு கேட்க, கடைசியா கனியோட டெத்துக்கு போனேன் அப்படின்றாரு. அங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, கனியோட வீட்டுக்கு போனேன், கேஷுவலா எல்லாத்திட்டையும் பேசினேன், அப்புறம் கனியோட தம்பி கிட்ட பேசினேன், அது மட்டும் இல்லாம கனியோட ரூமையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அங்க நியூஸ்ஃபுல்லா ஏதாவது ஆக்டிவிட்டி நடந்தது அப்படின்னு கேட்க, அங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்கல, ஆனா நான் அங்க இருந்து ஒரு கிளிப் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்ப இங்க நடக்கிற அமானுஷமான ஆக்டிவிட்டிக்கெல்லாம் காரணம் அதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. ஒருத்தங்க நிறைவேறாத ஆசையோட இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆன்மா அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளை தான் இருக்கும். அது ஜுவல்லரியா இருக்கலாம், ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி கிளிப்பா கூட இருக்கலாம். பட் நீங்க சொல்ற விஷன்ல அது கனி இல்ல, அது ஒரு ஆம்பளை அப்படிங்கும் போது மேபி அந்த கனியோட பொருட்களுக்கு ஆசைப்பட்ட ஒரு ஆளா கூட இருக்கலாம். நீங்க கனியோட ரூம்குள்ள போய் அந்த கிளிப்பை எடுத்துட்டு வரும்போது மேபி அந்த இடத்துல அந்த ஆளோட ஆன்மா பிரசன்ஸ் இருந்திருக்கலாம். நீங்க தூங்கும் போது, நடக்கும் போது, சிரிக்கும் போது, ஏன் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது கூட அந்த ஆன்மா இங்க இருந்து நம்மளை கவனிச்சிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ கேட்கிறாரு, அந்த ஆள் யாரு, அந்த ஆள் எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஆள் யாரு, அந்த ஆளுக்கும் கனிக்கும் என்ன சம்பந்தம், அந்த ஆள் எதற்காக உன்னை துரத்துறான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அங்கிருந்து தான் இன்வெஸ்டிகேஷனை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கனியோட வீட்டுக்கு போறாங்க. கனியோட ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கனியோட ரூமுக்குள்ள அவ பயன்படுத்திட்டு இருந்த அந்த கால் சலங்கை வந்து பொட்டிக்குள்ள இல்ல அப்படின்றது தெரிய வந்திருக்கு. சோ அதை வந்து யாரோ ஒருத்தங்க எடுத்திருக்காங்க. கனியோட லைஃப்ல வேற ஏதாவது ஒரு ஆண் இருந்தானா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் கிடையாது, கனி ரொம்ப ரிசர்வ்டு டைப், யார்ட்டையும் அவ்வளோக்கா பேச மாட்டா அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. மேபி கனிக்கு பிடிச்ச ஆளா இல்லாம கனியோட பொருட்கள் மேலேயோ இல்ல கனி மேலேயோ ஆசைப்பட்ட ஒரு ஆளா இருந்தா அப்படின்ற ஆங்கிள் இவங்க யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எங்கிருந்து இதை ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு ஹீரோ கேட்க, கனியோட வீட்டு ஜன்னல் வழியில பார்த்தா அங்க ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டுல எல்சம்மா அப்படின்ற ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இங்க வேலைக்காரங்களா இருந்தாங்க போல. ஒரு சில விஷயங்கள்லாம் வீட்டுக்காரங்களை விட அந்த வீட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம ஹீரோவும் இந்த கான்ட்ராக்டரும் போறாங்க.
எல்சம்மா கிட்ட நார்மலா பேசிட்டு இந்த மாதிரி கனியை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தோம். கனி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காளா பேசியிருக்காளா அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த எல்சம்மா சொல்றாங்க, கனி அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயே பேச மாட்டா, அவ சைலண்டாவே இருப்பா, ரொம்ப நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு அப்படின்னு சொல்ல, சரி கனியை பாக்குறதுக்கா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, அந்த மாதிரிலாம் பெருசா யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கும்போது, நான் கேட்கறது ஆம்பளை பசங்க அப்படிங்கும்போது இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்சம்மா சொல்றாங்க. அந்த பொண்ணு உண்டு, அந்த பொண்ணோட டான்ஸ் கிளாஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கும். எனக்கு என்னமோ அந்த குடும்பத்து மேல ஏதோ ஒரு சாபம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஃபர்ஸ்ட் கனிக்கு இந்த மாதிரி நடந்தது, ரெண்டாவது கனியோட தம்பிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ட்டு உடனடியா அந்த இடத்த விட்டு இந்த கான்ட்ராக்டரும் நம்ம ஹீரோவும் கிளம்புறாங்க. இப்போ இந்த கான்ட்ராக்டர் நம்ம ஹீரோ கிட்ட, நீங்க இன்னைக்கு வீட்ல எல்லாம் ஸ்டே பண்ண வேண்டாம், இந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் நீங்க வீட்டை விட்டு வெளியிலேயே ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாரு. அவருக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக்ல பேக் பண்ணிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்கார அக்கா கிட்டையும் வாட்ச்மேன் கிட்டையும் நீங்க வீட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. இப்போ இந்த கான்ட்ராக்டர் அவரோட வீட்டில இருந்து இந்த கனியோட வீட்டு பக்கம் பாக்குறாருங்க. அங்க பயங்கரமா காத்து அடிக்குது. ஸோ இந்த கான்ட்ராக்டோட உள்ளுணர்வு சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அறிகுறியா காமிச்சிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட கார் ஒரு இடத்துல பார்க்கிங் போட்டு காருக்குள்ளேயே உட்காந்துக்குவாரு. தன்னுடைய அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசுவாரு, தன்னுடைய அக்கா கிட்ட பேசணும்னு சொல்லுவாரு. நான் வெளியில ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிம்மா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ இந்த வாரம் வந்துருவல்ல அப்படிங்கும்போது, வந்துருவோமா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த காருக்குள்ளேயே படுத்து பாருங்க. அங்க கட் பண்ண இந்த கான்ட்ராக்டரை காட்டுறாங்க. ராத்திரி ஒரு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ அந்த இடத்துல அமானுஷமான சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் அதை கேஷுவலா எடுத்துப்பாரு. அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சேர் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதை பார்த்து இவர் மிரண்டு போயிருவாருங்க. இவரோட வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட இந்த கான்ட்ராக்டரை அடிச்சு பிடிச்சி அங்க இருக்கக்கூடிய பூஜை ரூமுக்குள்ள நுழையிறாருங்க. அந்த பூஜை ரூம் டோரை லாக் பண்ணிட்டு விளக்கு பத்த வச்சு பிரேயர் பண்றதுக்காக முயற்சி பண்றாருங்க. தக்காளியா இந்த நேரம் பார்த்து இந்த தீக்குச்சி வேற உரைய மாட்டேதுங்க. உரைக்கிறாரு உரையவே மாட்டேதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தீய பத்த வச்சு விளக்கேத்திடுறாரு. அந்த பூஜை ரூமுக்கு வெளியில யாரோ ஒருத்தங்க வந்து நிக்கிற மாதிரி இவருக்கு உள்ள இருந்து பார்க்கும்போது தெரியுது. அந்த நபர் அந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரியும் இவருக்கு தெரியுதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பூஜை ரூம் ஓபன் பண்ணிட்டு இவர் வெளியில வந்து குடுகுடுன்னு கிச்சனுக்கு ஓடி போய் அங்க இருக்கிற உப்பை எடுத்துட்டு வந்து ஃபுல்லா தெளிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இந்த உப்பை எதுக்காக தெளிக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் மேலேயும் வீடு முழுக்க உப்பு தெளிச்சு விட்டுட்டு நேரா தன்னுடைய அம்மாவை பாக்குறதுக்காக போறாரு. அம்மா கிட்ட, அம்மா நீங்க நார்மலா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அம்மாவை நலன் விசாரணை பண்ணிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கனியோட தம்பியை பாக்குறதுக்காக இந்த கான்ட்ராக்டர் போறாருங்க. அவனுடைய சூழ்நிலை இன்னும் கிரிட்டிக்கலா தாங்க இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கனி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த அந்த டான்ஸ் கிளாஸுக்கு போறாங்க. அங்க கனியை பத்தி ஏதாவது விசாரிச்சா தகவல் கிடைக்குமான்னு பாக்குறாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய கனியோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரணை பண்றாங்க. சோ கனி வந்து ரீசெண்ட் டேஸ்ல கிளாஸுக்கு வரத நிப்பாட்டிட்டாலாம். ஏன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்டதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. இங்க பசங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இங்க கேர்ள்ஸ் மட்டும் தான், பாய்ஸ் யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. கனியோட சூசைட் விஷயத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், அதனால தான் நாங்க கேட்கிறோம். கனிக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் போயிட்டு வந்துட்டு இருப்போம். நீங்க இந்த மாதிரி துருவி கேட்கறதுனால ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஒரு முறை நாங்க கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது ஹெவியா மழை பெஞ்சிருச்சு. அப்போ ஒரு பில்டிங் கிட்ட போய் நின்னோம். அந்த பில்டிங்க்கு மேல ஒரு ஜெராக்ஸ் ஷாப் இருந்தது. அந்த ஜெராக்ஸ் ஷாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு எங்களை விடாம பாத்துக்கிட்டே இருந்தான். குறிப்பா இந்த கனியை விடாம பாத்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவன் கனியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். இந்த டான்ஸ் கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு வெளியில பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா நின்று கனியை பாத்துக்கிட்டே இருப்பானா. அது இவங்களுக்கு ரொம்ப வியர்டா இருந்திருக்கு. பட் இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதை கேஷுவலா விட்டுட்டாங்களாம். சரி, அந்த ஆள் வந்து அந்த ஜெராக்ஸ் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருந்ததா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க இல்லையா. உடனடியாக நம்ம ஹீரோவும் அந்த கான்ட்ராக்டரும் அந்த ஜெராக்ஸ் ஷாப்ல போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தான் ஷாப் ஓனரா? நாங்க ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஒல்லியா சுரட்ட முடி வச்சிருந்த பையன் அப்படிங்கும்போது பட்டுன்னு பிலிப்பா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஓ, அந்த பையன் பேர் பிலிப்பா அப்படின்னு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பையனுடைய அட்ரஸோ ஃபோன் நம்பரோ ஏதாவது கிடைக்குமா? ஆள் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க, நல்ல பையன் தான், ஆனா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரிண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பான். அது இந்த சர்ச் வசனங்களா இருந்துகிட்டு இருக்கும். அது வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை தூக்கி போடுறதுக்கு மனம் இல்லாம அப்படியே வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாரு. அண்ட் டீட்டெயில்ஸையும் அவர் கொடுக்குறாருங்க. அது மட்டும் இல்லாம அவன் சவுதி போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளு அப்படின்றதும் தெரிய வருது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில வராங்க. அப்போ இந்த கான்ட்ராக்டர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு இவனா இருப்பானா இல்ல இருக்க மாட்டான்ற மாதிரி டவுட் இருக்கே அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த நபர் உயிரோட இருக்கிறானா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கலான்ட்டு. சவுதி போறதுக்கு இங்க ஒரு ஏஜென்ட் இருக்காரு. அவர் தான் எல்லாத்தையும் அனுப்பி வைப்பாரு. ஸோ நம்ம எல்சம்மான்னு ஒருத்தங்களை பார்த்தோம் இல்லையா, அவங்களுடைய மக மண்ணு கூட சவுதி போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். நம்ம கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இவங்க சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச் ஃபாதர் கிட்ட இந்த பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாம் காமிச்சு இதுல இருக்கக்கூடிய மீனிங் எல்லாம் என்னன்னு கேட்கறாங்க. அதுல நிறைய வசனங்கள் இருக்குதுங்க. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதுல டிஎஸ் இறை அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இது வந்து ஒரு லட்டின் வார்த்தை. அது வந்து கோபத்தின் நாள் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது சம்பந்தப்பட்ட மியூசிக்கல் நோட்ஸ் எல்லாம் அந்த பிரிண்ட் அவுட்ஸ்ல இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அந்த சர்ச் ஃபாதர் கிட்ட இந்த பிலிப்பை பத்தி விசாரணை பண்றாங்க. அப்போ இந்த சர்ச் ஃபாதர் சொல்றாரு, நம்ம சர்ச்சுக்கு தான் பாடுறதுக்காக வருவான், நிறைய மியூசிக்கல் நோட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பான், இங்க இருக்கக்கூடிய எல்லா புக்ஸையுமே படிப்பான், அவனுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளிநாட்டில் ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, இந்த பிலிப் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா, போட்டோஸ் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை காட்டுறாருங்க. அந்த போட்டோவை பார்த்த இந்த கான்ட்ராக்டருக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ அந்த எல்சம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலைக்கார அக்கா கிட்ட அந்த ஏஜென்ட் பத்தி விசாரணை பண்றதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாருங்க. உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்க உள்ள போவாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சில பொருட்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாரு. நிறைய அவார்ட்ஸ் மெடல்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பிலிப் அப்படின்ற மாதிரியான நேம்ல இருக்கும். பிலிப் யார் அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்னோட பையன் மண்ணு தான் பிலிப்பு, அது வந்து சர்ச்சில் வச்ச பேர் அப்படின்ட்டு. ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. ஏன்னா ஹீரோ தேடிட்டு இருக்கிறதே அந்த பிலிப் அப்படின்ற நபர் தான். இப்போ நம்ம ஹீரோ அங்கே லாக் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ரூம்குள்ளே போவாருங்க. போய் பார்த்தா ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. ஆக்சுவலாக அந்த பிலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனு இறந்து போய் உடம்பெல்லாம் டீகம்போஸ் ஆகி அந்த இடத்துல பெட்டில் படுத்துக்கப்பட்ட நிலமையில இருப்பாரு. உடம்பெல்லாம் பூச்சியாக இருந்துகிட்டு இருக்குங்க. என்ன கன்றாவிடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பார்த்து ஷாக்காக பின்னாடி இருந்து அந்த எல்சமான்றவங்க ஹீரோ பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறாங்க. அப்படியே ஹீரோ கீழே விழுந்துடுறாருங்க. அந்த கான்ட்ராக்டர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோக்கு கால் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாருங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோவை அந்த அம்மா அடிச்சு மயக்காடைய வச்சிடறாங்க. இப்ப ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கண்மொழிக்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா பக்கத்துல உட்காந்துட்டு இந்த எல்சமா ஏதோ மந்திரமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ கண்மொழிக்கும் போது சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் யாரோ ஒருத்தன் என்னோட மகனை தேடி வருவான் அப்படின்ட்டு, ஆனா நீ வருவ அப்படின்னு சொல்லி நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ட்டு. என் பையன் சாவறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆசை தான் இருந்தது, அவன் செத்ததுக்கு அப்புறமும் அவனோட பழக்க வழக்கம் எதுவுமே மாறக்கூடாது, இந்த வசனங்களை கேட்டுக்கிட்டே பக்கத்துல இருக்கக்கூடிய கனியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அவன் உயிரோட இருக்கும்போது எப்போதுமே கனி நினைப்பாவே இருந்தான். அதனால ஒரு நாள் கனியோட போட்டோவை அவன் ரூம்ல இருந்து எடுத்துட்டேன். திடீர்னு மூச்சு திணற ஆரம்பிச்சிட்டான். திரும்பவும் கனியோட போட்டோவை கொண்டு போய் அங்க வச்சோன்னா நார்மல் ஆயிட்டான். அதுக்கப்புறம் கனி சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இவன் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டான். வளையல், சீப்பு, கிளிப்பு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அது எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இந்த ரூம் முழுக்க கனியோட பொருட்களா இருக்குது. இந்த ரூம் முழுக்க கனியா தான் நிறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, ஸோ இவன் ஆசைப்பட்டு இருந்த அந்த பொண்ணோட கிளிப்பை ஹீரோ தூக்கிட்டு போனதுனாலதான் ஹீரோவை இவனோட ஆன்மா துரத்திட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அவன் சாவறதுக்கு முன்னாடி கனியை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்த காதலை டைரக்டா கனிக்கிட்ட சொல்றதுக்கு பயங்க தைரியம் வந்ததே இல்லை. அதனாலதான் மறைஞ்சிருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அவனுடைய கடைசி மூச்சு இருக்கும்போது அவனுடைய காலில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கிலி எடுத்துட்டு வந்து நான் மாட்டி விட்டேன். கனி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சங்கிலி, அதை போட்டு விட்டோடனே அவனுடைய உடம்பெல்லாம் பூரிச்சு போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவன் கனி மேல காதலை வச்சிருந்தான் அப்படின்ற மாதிரி இந்த எல்சம்மா சொல்றாங்க. அவன் அப்ப இருந்தே அப்படிதான், அவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி போச்சுன்னா அதை விடவே மாட்டான். கனி விஷயத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தான். அவன் சாவறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னான், இந்த மரணம் ஒரு தொடக்கம் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் இறந்து போயிட்டு தான் சொல்றாங்க. ஸோ என் பையன் இன்னும் இங்கே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட லைன்ல யாரையுமே குறுக்கிட்டுறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இந்த எல்சம்மா கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படியே கான்ட்ராக்டர் சைலண்டா அந்த இடத்துக்கு வந்துட்டாருங்க. எல்சம்மா அங்க கொடி தூண்டிட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு இவர் பாட்டுக்கு சைஸா அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்பதான் அந்த இடத்துல எலும்பு கூடா இருக்கக்கூடிய அந்த பிலிப்போடைய உடம்ப பாக்குறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை எழுப்பி முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல அப்போ இவங்க சொல்றாங்க, ஆக்சுவலா இந்த இடத்த விட்டு நம்ம போனா மட்டும் பிரச்சனை சால்வ் ஆகாது, இந்த சலங்கையில தான் அவனோட ஆன்மா இருக்குது, அதுதான் நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த சலங்கையை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்னோட ஆன்மா இந்த இடத்த விட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல சீரணிக்கிட்டு இந்த கான்ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா அந்த சலங்கையை அறுக்கிறதுக்கு முயற்சி பண்றாருங்க. தொட்டுறதுக்கே அவருக்கு அருவருப்பா இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் கழட்ட முடியலங்க. என்னால் கழட்ட முடியல, ஷார்ப்பாக ஏதாவது கொண்டு வா அப்படின்னு சொல்ல இதோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிச்சன் கிட்ட போய் தேடிக்கிட்டு இருப்பாருங்க. வெளியில எல்சம்மா குழி பறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ரூமுக்குள்ள இந்த கான்ட்ராக்டர் மட்டும் தானே இருக்கிறாரு. அந்த சங்கிலியை கழட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அப்படியே லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே லைட் பட்டுன்னு வெட்டிச்சிருங்க. அந்த ரூம் டோரும் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிரும். அந்த ரூமுக்குள்ள இந்த கான்ட்ராக்டர் மாட்டிப்பாரு. படுத்து கிடக்கிற அந்த உருவம் பாத்தீங்கன்னா அப்படியே எழுந்திருக்க ஆரம்பிக்கும். எல்சம்மா அந்த சத்தம் கேட்டு உள்ள வந்து நம்ம ஹீரோவா அடிச்சு கொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ போராடிக்கிட்டு இருப்பாருங்க அந்த அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய கோடாரியை வேற வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எல்சம்மாவை பிடிச்சி தள்ளி விட எல்சம்மா பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மேஜையில அடிச்சு அப்படியே பட்டுன்னு கீழே விழுந்துருவாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரூம்குள்ள பாத்தீங்கன்னா இவர் வசமா மாட்டிக்கிட்டாருங்க. இவரை அந்த பேய் பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அடிச்சு புடிச்சு அந்த ரூம் டோர் ஒட்டச்சிட்டு உள்ள வந்துருவாரு. பார்த்தா அந்த கான்ட்ராக்டர் உயிருக்கு போராடிட்டு உள்ள இருப்பாரு. உடனடியா ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வந்து அந்த சங்கிலியை கழட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. இவரால் கழட்டவே முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உடனே இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த காலையை துண்டா வெட்ட ஆரம்பிச்சிருவாருங்க. வெட்டி எடுத்துட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய நெருப்புக்குள்ள போட்டுருவாரு. நெருப்புல அந்த கால் எரியும் போது பட்டுன்னு அந்த பிலிப்போடைய ஆன்மா அந்த ஓட்டை பிச்சுக்கிட்டு வெளியில போயிருங்க. அதுக்கப்புறம் அந்த வீடே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். உடனடியா நம்ம ஹீரோ அந்த கான்ட்ராக்டரை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வருவாரு. அதே வீட்டுக்குள்ள உட்காந்து இந்த எல்சம்மா அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த எல்சம்மா பண்றது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாதான் இதை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஹீரோ முயற்சி பண்ணுவார். இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துருவாங்க. அந்த வீடு முழுக்க எரிஞ்சு சாம்பலாகும். அந்த வீட்டுக்குள்ளேயே அவனுடைய பாடியும் எரிஞ்சு சாம்பலாகும். அங்கே கட் பண்ணா வழக்கம் போல இந்த கான்ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுவாருங்க. அப்போ இவரை பார்க்கறதுக்காக ஒரு நபர் வருவார். அந்த நபர் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், மாந்திரிகம் மந்திரம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர். ஆக்சுவலாக இப்போது என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ அவரோட சக்தியெல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இந்த கான்ட்ராக்டர் யோசனை பண்ணுறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஒரு வீடு, அந்த வீட்டில் அமானுஷமான ஆக்டிவிட்டிலாம் நடக்குதான், அந்த வீட்டை விற்கவும் முடியல, அந்த வீட்டில் வாழவும் முடியல, நீங்கள் தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல சரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவாருங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க. நம்ம ஹீரோ இந்த கான்ட்ராக்டர் கிட்ட நான் யூஎஸ் போகலான்னு முடிவெடுத்துட்டேன், போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், ஆமாம் இந்த எல்சம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க எல்சம்மாக்கு ஒரு
அண்ணன் இருந்தாராமா, அந்த அண்ணன் வந்து கூட்டிட்டு போயிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு பையன், அந்த பையனோட இறப்ப அவங்களால தாங்கிக்க முடியல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோ கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவரோட லக்கேஜஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருப்பாருங்க. தன்னுடைய அம்மா கிட்ட இன்னொரு 10 மினிட்ஸ்ல வீட்டுல இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்ல பெட்ல யாரோ ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. என்னடா அது பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு பார்த்தா மறுபடியும் ஏதோ ஒன்று நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பெட்டில் ஏதோ ஒரு உருவம் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அது மேலே பெட்ஷீட் இருக்கு. அந்த பெட்ஷீட்டை நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து இவர் மிரண்டு போறாரு. இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த பிலிப்போட ஆன்மாவை தானே விரட்டி இருக்கிறாங்க. மேபி இந்த கனியோட ஆன்மா நம்ம ஹீரோ பழி வாங்குறதுக்காக வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதுங்க. இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கான 2 லீடை வச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.